இணைந்து கிறிஸ்துவோடு கருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை அங்கே பெறவே. விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான இடைவிடா சகாய தாயின் அன்பு பக்தர்களே, பிள்ளைகளே, அன்னைக்கு விழா எடுத்து இந்த 2ஆம் நாள் நவநாளில் இந்த காணொளி வாயிலாக திருப்பலியையும் நவநாளிலும் பங்கு கொண்டு அன்னையின் பரிந்துரையால் இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள நாம் இந்த திருப்பலியில் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் பல்வேறு துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்ற போது நம் தாய் திருநாடு இந்தியாவும் இந்த கொரோனா தொற்றால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி எப்படி வாழ்வது, எப்படி வாழ்வை எதிர்கொள்வது, எப்படி உயிரை காப்பாற்றுவது கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவ விசுவாசத்தை ஆழப்படுத்தி எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நம் நம்பிக்கையை கடவுள் மீது வைத்தால் கடவுள் நம்மை முழுமையாக பாதுகாப்பார் என்று இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆக இறைவன் மீது நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் நம்முடைய நம்பிக்கை முழுமையானதாக இருக்கவும் அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிவிட இயலாத நாங்கள்
உம் திருமகனாக எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித கொரிந்தியர் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. பெருமை பாராட்டுதல் பயனற்றதே, ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகள் முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டேன். இதை அளப்பரியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையை எனக்கு பெருமை. அப்படி நான் பாராட்ட விரும்பினாலும் அது அறிவின்மையாயிராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டது விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட உயர்வற்ற வெளிப்பாடுகளை நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்தப்பட்ட சாத்தான் அனுப்புவது போல தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை அவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலிவின்மையை தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலிவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மை இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்வேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும்போது வல்லமை பெற்றவனாயிருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் ஒன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத
இறைவா, ஒரு போதும் உனை பிரியாம் நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன், ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடுமான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ளம் நின்றாய், நிலம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன், ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா, ஒரு போதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். Hallelujah, 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 hallelujah. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராய் இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகினும்படி உங்களுக்காக ஏழையானார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றிற்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போல் அணிந்திருந்ததில்லை என உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவையெல்லாம் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு வேடன் காட்டிற்கு வேட்டையாட தான் வேட்டையாட சென்றபோது காட்டிற்குள் வழியில் ஒரு நரி அடிபட்டு குற்றுயிராக வழியில் கிடந்தது. அதை பார்த்தவுடன் அவன் யோசிக்க தோன்றினான், இது அடிபட்டு கிடக்கிறது, உணவுக்கு என்ன செய்யும், யார் இதற்கு உணவு வழங்குவார்கள் என்ற கேள்வியோடு இருக்கின்ற போது அங்கு புதருக்கடியில் ஒரு சப்தம் கேட்கின்றது, ஒரு புலியின் வருகை. ஆக என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொள்கின்றான். புலியானது தனக்கு உணவாக ஒரு மானை அடித்து கொண்டு வருகிறது. தனக்கு தேவையானவற்றை உண்டபின் மீதியை அந்த நரியிடம் அருகாமையில் போட்டுவிட்டு சென்று விடுகின்றது. அடிபட்ட நரி அதை உண்டு தனது வாழ்வை பாதுகாத்துக் கொள்கிறது. இதை பார்த்த அந்த வேடன் வேட்டையாடாமல் திரும்ப வீட்டிற்கு வந்து விடுகின்றான். நான் கடவுள் மீது அதிகமாக பற்றுள்ளவன், கடவுளை அதிகமாக விசுவசிக்கக்கூடியவன். சாதாரண ஒரு மிருகம் நரி உணவில்லாமல் இருக்கின்ற போது சக புலி கொண்டு வந்து கொடுக்கின்ற போது எனக்கும் கடவுள் உதவி செய்வார் என்று தன் வீட்டை அடைந்த பின் கதவை எல்லாம் மூடிவிட்டு வீட்டில் காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஆனது, யாரும் வரவில்லை. 2 நாள் யாரும் வரவில்லை. 1 வாரம் யாரும் வரவில்லை. கடவுளை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டான். நான் உம்முடைய பற்றாளனாயிற்றே, நம்பிக்கையாளனாயிற்றே, எனக்கு ஏன் நீர் உணவு தரவில்லை என்று. அப்போது கடவுள் அவனுக்கு தோன்றி,
நீ உனக்கு என்ன செய்ய விரும்புகின்றையோ அதை நீ பிறருக்கு செய்ய கற்றுக்கொள் என்கிறார். பிறர் உனக்கு உணவு தர வேண்டும், பிறர் உன்னை அன்பு செய்ய வேண்டும், பிறர் உன்னை பாராட்ட வேண்டும், பிறரால் நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்பினால் நீ முதலில் பிறருக்கு உணவு கொடுக்கவும், பிறரை பாராட்டவும், பிறரை மகிழ்ச்சிப்படுத்தவும், பிறரோடு அணிந்து செல்லவும் கற்றுக்கொள் என்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகமும் அதைத்தான் தெளிவுபடுத்துகின்றது. ஆங்கில பழமொழி மிக அழகாக சொல்லப்படும், 100 கிலோகிராம் கவலையானது 1 மில்லிகிராம் மகிழ்ச்சியை உங்களுக்கு தராது. அதாவது 100 கிலோகிராம் கவலை கொள்வதால் 1 மில்லிகிராம் மகிழ்ச்சியை கூட உங்களால் பெற இயலாது என்கிறார். மிக தெளிவாக விவிலியம் சொல்லுகின்றது, நீங்கள் கவலை கொள்வதால் உங்கள் உயரத்தில் ஒரு நீளம் கூட நீங்கள் நீட்ட இயலாது. எதையும் கவலையால் செய்ய முடியாது என்பது தெரிந்தும் கவலைப்பட்டு வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என்று கவலை கொள்ளாதீர்கள். உங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற இறைவனை நம்பினீர்கள் என்றால் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என நம்புங்கள் என்கின்றார். இறைவனால் கொடுக்கப்படும் என நம்பும் நாம் அந்த வேடனை போன்று யாருக்கும் உதவி செய்யாமல், யாரோடும் தொடர்பில்லாமல் தனிமையாக வாழ்ந்தோம் என்றால் நாம் தனித்து இறந்து போவோம். ஆக இறைவனின் கரங்களாக, இறைவனின் கண்களாக, இறைவனின் பாதங்களாக கொடுக்கப்பட்ட நம் உடலை பிறர் மகிழ்விற்கும், பிறர் இரக்கத்திற்கும், பிறர் மன்னிப்பிற்கும், பிறரை ஏற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தும் போது இறைவன் எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது என்று கவலை கொள்ளாமல் நம்மை பராமரிப்பார். ஏனென்றால் வானத்து பறவைகளை விட, விலங்குகளை விட, இயற்கைகளை விட அவர் தன் சாயலால் நம்மை படைத்த இறைவன் நம்மை ஒருபோதும் கவலை கொள்வதற்காக அல்ல கைவிட மாட்டார். இறைவன் கைவிட மாட்டார் என்பதை உணர்ந்து கவலைகளை மறந்து இறைவனை உண்மையாக விசுவசித்து விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம். இந்த கொரோனா தொற்றில் பல மனிதர்களும் பல்வேறு தொல்லைகளுக்கு ஆளாகி பல்வேறு உதவிகளை நாடி தேடி நிற்கின்றார்கள். உயிரை தொலைத்தவர்கள், உறவை தொலைத்தவர்கள், உடைமையை தொலைத்தவர்கள், இப்படி பலவாறு இருக்கின்ற போது நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்றால் கடவுளால் மட்டுமே ஆனது என்பதை நம்பி நாம் பாதுகாக்கப்பட்டோம். நாம் பாதுகாக்கப்பட்டது போன்று பிறரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் என் கடமை என்ன என்பதை உணர்ந்து இறைவனால் படைக்கப்பட்ட நாம், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் நம்மாலான உதவியை நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வோம். எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்காக ஜெபியுங்கள். அவர்கள் சுகம் பெற வேண்டும், அவர்கள் நலம் பெற வேண்டும், நம்மை போன்று அவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அன்னையின் வாயிலாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். என்னில் நீ
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறை பற்றினி காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்திற்குரிய இந்த நாட்களில் அவரை நோக்கி நாங்கள் பரிந்துரையால் மன்றாடும் போது உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சொராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கரிசனீரை சரீப சரிகம பதனிச. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆஸ்வால்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவையை அன்பு நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித மைக்கேல், புனித திருத்தூதர்கள், புனித கஸ்பார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் கொள்ளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த கொரோனா தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் முழு அரணாக முழுமையான சுகத்தை ஆசிரை அருளை தர காத்திருக்கின்றவர். இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இந்நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம்
தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உலம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உலம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உமடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சிகளை காணும் வரை அத்திருவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சகாய மாதா சத்திய தேவ தாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. சகாய மாதா சத்திய தேவ தாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா.
மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை தேற்ற உமையன்றி வேறு யாரம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவ தாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சார்ந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும். அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும். இனிய ஸ்நேக தேவனே, உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டே நன்மை பெற நாதனை அருள் புரிகுவான். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சார்ந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும். அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும். இனிய ஸ்நேக தேவனே, இறைவா உமது ஒளியை அனுப்புவீராக. உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக. ஜெபிப்போமாக. எல்லாம் உள்ள இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் உம் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்றும் மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை இயேசுவில் பிரியமான இடைவிடா சகாய தாயின் அன்பு பக்தர்களே, இந்த காணொளி வாயிலாக இந்த நவநாளில் பங்கு கொண்டு சகாய தாயின் இடைவிடா ஆசிர்வாதத்தை முழுமையாக நாமும் அனைத்து மானிடர்களும் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த காலம் பல்வேறு இன்னல்களை, கண்ணீரை, கவலையை, ஏன் சாவையும் நம் முன்னிறுத்தி நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி பொன்னோ பொருளோ நம்மை பாதுகாக்காது, கடவுளின் கிருபை மட்டுமே நம்மளை பாதுகாக்கும் என்ற எண்ணத்தில் நாம் வாழவும் வழிவகுக்கின்றது. ஆக அன்னையிடம் நாம் சரணாகதி அடைவோம். அன்னையிடம் அனைத்து மானிடர்களையும் சரணாகதி அடைய செய்வோம். அன்னையின் அரவணைப்பில், பாதுகாப்பில் அனைவரும் இந்த தொற்றிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்படவும், நாம் தொலைத்து கொண்டிருக்கின்ற அமைதியை, மகிழ்ச்சியை, உடல் உள்ள பலவீனத்தை, உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஆண்டவரிடம் அன்னை மரியாள் வழியாக பரிந்துரைப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். மனத்துயர் மன்றாட்டு. என் நிறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே.
என் பாவங்களால் உம்மை மனநோக செய்து விட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த பங்கில் பணிபுரிகின்ற பங்கு தந்தை மற்றும் அனைத்து குருக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த நவநாளில் பங்கு கொள்கின்ற அனைத்து பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாயிராதையும் ஆசி பெற்றவளும் மோட்சமுடையளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துகளிலுமிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமேன். இடைவிடா சகாய் அன்னையே, முது திருப்பெயர் எங்களில் நம்பிக்கையை தூண்ட, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது ஜெப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். கற்பு என்னும் புண்ணியத்திற்கு எதிராக எழும் சோதனைகளில், ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். திருவருட்சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்தவ கடமைகளையும் எனது பதவியின் கடமைகளையும் நிறைவேற்ற, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்ள, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனை, ஏழ்மை மற்றும் துயரங்களிலே, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதிக்காமல் இருக்க, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். உமக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உமது உதவியை கெஞ்சி கேட்கவும், ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். மற்றவர்கள் உம்மை அன்பு செய்து உமக்கு ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் அவர்களை வழிநடத்த, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது சாவு நெருங்கி நான் உலகை விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில், ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போது என்னை நீர் பாதுகாக்க, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இடைவிடா தூய சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து முது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தமதாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழிநடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நவநாள் ஜெபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, உமது உதவியை தேடி உம்முடைய நம்பிக்கை வைத்து உமது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிர்பாக்கிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று எல்லாரும் சொல்ல கேள்விப்படுகிறேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னை கை தூக்கி ரட்சியும். சர்வ வல்லமையுள்ள கடவுள் தமது இரக்கத்தால்
உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு தோத்திரமும் நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த நம்பிக்கை என் நித்திய ரட்சணியத்தின் அறிகுறியாகும். முது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது மெய்தான். முது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். முது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எனது ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகின்றேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்தும ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடைவிடா சகாய மாதாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமென். இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த புது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்பருமாயிருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாய தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்காக இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, முது தாயாகிய மரியம்மாளின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகின்ற நாங்கள் முது நட்சணியத்தின் வேறு பலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமென். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரம் காப்பாற்றும் எங்களை கைவிடாதே. பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, எல்லா வேளையுமே சகாயம் புரியும். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தும் எங்கள் இருதயம் மாதாவே நீர் கொடும் மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி. தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா தலைமுறையினரையும் எனது சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு முழுவதும் நாம் கொண்டாடக்கூடிய புனித சூசியர் பிறகு அவருடைய பெயர் பெற்ற அந்த நொவினாவில் இன்று நாம் கலந்து கொள்கின்றோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய புனித சூசையின் 3 முக்கியமான கருத்துக்கள். முதலானது, புனித சூசை கடவுள் மீது தாம் வைத்திருந்த பற்றுதல் வழியாக ஜெபத்தில் ஆழ்ந்தவராக இருந்தார். எவ்வாறு ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற அன்றாட வாழ்வில் கடவுள் நம்பிக்கை வைத்து ஜெபிக்க நாம் கற்றுத் தருகின்றோம். புனித சூசேப்பை நாம் உற்றி நோக்கும் பொழுது எவ்வாறு அவர் ஜெபத்தில் விசுவாசம் கொண்டவராகவும் அன்றாட நாளில் கடவுளுடைய தூய பணியை செய்து தூயவராக வாழ்ந்தார். நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுத்தரக்கூடிய முதல் பாடம் ஜெபம். ஜெபத்தினால் யாவற்றையும் நாம் வென்று விடலாம் என்ற நம்பிக்கை. ஜெபத்தினால் உள்ளத்தில் உள்ள ஆழத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து இறைவன் அவை ஏற்று நமக்கு புது வாழ்வுக்கு வழியாக திகழ்கின்றார். ஜெபத்தினால் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான வெற்றிகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று புனித சூசை ஒரு உதாரணமாக திகழ்கின்றார். கடவுள் அவருக்கு ஒப்புக் கொடுத்த ஒரு புதிய குடும்பத்தின் பொறுப்புகளோடு கன்னி மரியாளும் குழந்தை இயேசுவை ஜெபத்தோடு ஏற்றுக்கொண்டார். கனவில் எவ்வாறு அவருக்கு தூதர் தோன்றிய பொழுதும் சூசை எழுது தன்னுடைய ஜெபத்தின் வழியாகவும் பணியை நிறைவேற்றினார். அன்றாட வாழ்க்கை நமக்கும் கனவில் தூதர்கள் வந்து இறைவனுடைய அருளை சொல்லும் பொழுது நாமும் அவை தூய உள்ளத்தோடு ஏற்று ஜெபத்தின் வழியாக நாம் இருப்போம். ஜெபம் நமக்கு வெற்றி தருவது போலவே வாழ்வுக்கு ஒரு வழியாக திகழ்கின்றது. இரண்டாவது, புனித சூசை தன் வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்ந்தார். இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தரக்கூடிய முக்கியமான பண்பு நேர்மை உள்ளத்தோடு வாழ்வோர். ஏனென்றால் நாம் கடவுளை சந்திக்கலாம். இந்த நேர்மையான உள்ளத்தோடு சிறப்பாக புனித சூசை எவ்வாறு வானக தூதர் அவருக்கு தோன்றிய பொழுது மரியாளையும் குழந்தையும் ஏற்றுக்கொள்ள முன் வந்தாரோ, இந்த நேர்மையாக நம்முடைய பிள்ளைகள் என்று தங்களுக்கு உழைக்கக்கூடிய வழியின் வழியாக தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நேர்மை என்பது கடைபிடித்து நாமும் கடவுளுக்கு உகந்த ஒரு பொருளாக வாழ்ந்திட கேட்போம். இன்று இறைவனோடு நாம் பெற்றுக்கொள்கின்ற உறவின் வழியாக நேர்மையான உள்ளத்தோர் எவ்வாறு இயேசு தன்னுடைய தூதர்களுக்கு சொன்னாரோ, தூய்மையான உள்ளத்தோர் கடவுளை காண்பார்கள். இன்று நாமும் நேர்மையாக இருந்து கடவுளை காண்போம். புனித சூசை நேர்மையாக இருந்த பொழுது கடவுளை கண்டார். கனவில் தோற்றமளித்த இறை தூதரின் வழியாக வாழ்வை பெற்றுக் கொண்டார். நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக நீங்களும் தினதோறும் நேர்மையாக வாழ்வதற்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களும் கடவுளை காண்பார்கள். மூன்றாவது, புனித சூசை உழைப்பின் அந்த வரங்களை பெற்றிருந்தார். மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமாக நாம் கொண்டாடக்கூடிய வழிகள் இதுதான். தனக்கு இருந்த ஒரு தச்சரின் தொழிலின் வழியாக புனித சூசை தினந்தோறும் நேர்மையாக வாழ்ந்தார், உழைத்தார். அவருக்கு எவ்வாறு மனைவியான மரியாளையும் குழந்தையான இயேசுவை குடும்பத்தின் வழி நடத்த இந்த திருக்குடும்பத்தின் பாதுகாவலரை நாம் காணுகின்ற பொழுது அவர்கள் உழைப்பின் ஒரு பலனை நமக்கு எடுத்துரைக்கின்றார்.
இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துக் கொடுப்பது நாம் உழைக்கக்கூடிய பலன்கள். புனித பவுல் சொல்வது போல உழைக்காதவன் உண்ணலாகாது. இன்று அன்றாட வாழ்வுக்கு தேவையான உழைப்பு என்பது நம்முடைய தொழிலின் வழியாக எவ்வகையாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் செய்யக்கூடிய தொழிலை நேசிப்போம். புனித சூசை எவ்வாறு அந்த மரக்கட்டைகளை நேசித்து அதன் அழகான பொருட்களை உருவாக்கினாரோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித் தரக்கூடிய பாடம் அதுதான். எந்த தொழில் நாம் செய்தாலும் அவை நேசிப்போம். உள்ளத்தில் தூய்மையான சிந்தனையோடு அதை செய்கின்ற பொழுது நாம் வெற்றி கொள்வோம். இந்த 3 கருத்துகளோடு புனித சூசை, ஒன்று ஜெபம், அடுத்தது தனக்கு இருந்த அந்த நேர்மையானது, 3வது உழைப்பு. இன்று இந்த தொற்று நோயின் வழியாக முழு உலகம் கஷ்டத்திலும் அவதியும் உள்ளானது. எங்கே பார்த்தாலும் பிணர்களும் நோயின் வழியாக மரணத்தை சந்திக்கின்ற வேளையில் புனித சூசையை நோக்கி நாம் ஜெபிப்போம். நமக்கு எந்த தொழில் இருந்தாலும் கடவுள் நமக்கு கொடுத்துள்ள அந்த குடும்பத்தை நாம் அன்பு செய்வோம், பெற்றோர்களை நேசிப்போம், பிள்ளைகளாக வாழ்வோம். ஒவ்வொரு நேரமும் நாம் திருக்குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது சேசுமரி சூசை நமக்கு சொல்லித்தர பாடம் அதுதான். எவ்வாறு மரியாள் கடவுள் உள்ளத்தை நிறைவேற்றினாலோ, ஒவ்வொரு தாய்மார்கள் அவ்வாறு தங்களுக்கு அர்ப்பணித்த அந்த பணி நிறைவேற்றி வாழ புனித சூசை போன்ற நேசிக்கும் நாம் சிறு குழந்தைகள் இயேசுவாக மாறிவிடுவோம். இன்று குடும்பத்துக்கு நமக்கு தேவையானது இந்த முக்கியமான 3 பண்புகளோடு நம்முடைய திருக்குடும்பம் போல் நாமும் வாழ்வோம். புனித சூசை நமக்காக மன்றாடுகின்றார். அவரிடத்தில் நாம் கேட்போம், இன்று ஒரு நல்ல பெற்றோர்களாக வாழ. கன்னிமரியிடம் சூசை எவ்வாறு இயேசு அந்த ஆலயத்தில் காணாமற்று போனது போல தயங்கினார்களோ, தேடினார்களோ, தினதோறும் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் அன்பு செய்வோம். நாம் இழந்து போன அந்த வாழ்க்கையை மீண்டும் தேடுவோம். இறைவனோடு பற்றுதல் கொண்டு வாழ தேவையானது ஜெபம். திருவிவிலியத்தை தினதோறும் வாசிப்போம். கடவுள் நம்மோடு பேசுகின்றார், நாம் கடவுளோடு திருவிவிலியத்தின் வழியாக பேசுவோம். இன்று தினதோறும் இறைவன் நம்மை சந்திக்க நற்கரலில் வந்துகின்றார். அவரை நாம் உட்கொள்கின்ற பொழுது அது இயேசுவின் உடல் இரத்தத்தோடு நாமும் புதிய மனிதர்களாக வாழ்வோம். குடும்பத்தில் ஜெபத்தோடு நாம் குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம். வருகின்ற சோதனைகள், வேதனைகளை நாம் வெற்றி பெற்று இன்று நல்ல கிறிஸ்தவ குடும்பமாக வாழ்ந்திட புனித சூசை, கன்னி மரியாள், இயேசு போன்று நம் குடும்பத்தை உருவாக்குவோம். திருச்சபையின் வழியாக எவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் சூசைப்பர் ஆண்டாக நமக்கு தந்துள்ளாரோ, நாம் மிகவும் பேறு பெற்றவர்கள். இந்த 150 ஆண்டு காலமாக திருச்சபை அவரிடத்தில் ஒப்படைத்தது போல அவரும் திருச்சபைக்கு பாதுகாவலாக வழிநடத்துகின்றார். திரு குடும்பத்தை நடத்திய சூசை நம்மையும் திருச்சபையும் உலகத்தில் நடத்துகின்றார். இந்த கொரோனா தொற்று நோயின் வழியாக அவதிக்கு உள்ளான முழு உலகத்தை புனித சூசைகளிடத்தில் ஒப்படைப்போம். எவ்வாறு கன்னி மரியாளும் இயேசுவுக்கு வழிகாட்டிய அவர் நம்மையும் வழிநடத்துவார். இறைவன் அருளும் ஆசீரும் என்று நம்மிடம் தங்கிட நாம் இந்த நபினாவில் நம்முடைய கருத்துகளுக்காக ஜெபித்து இறை ஆசீரை பெற்றுக் கொள்வோம். ஆமீன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னி மரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தர நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகின்றேன். பாவியாகி நானும் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்துக்காக காத்து நிற்கின்றேன். மனுவுருவான திருமகனின் தாயை, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருவீராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நவநாள் வாயிலாக இந்த காணொளியில் பங்கு கொண்டிருக்கின்ற போது இயேசுவின் பிரசன்னம் இந்த நற்கருணை வடிவில் நம்மை ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் வழிகாட்டவும் நமக்கு வாழ்வாகவும் வழியாகவும் ஒளியாகவும் இருக்க நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி, என் மகளே என் மகனே கவலை கொள்ளாதே, என் மீது நம்பிக்கை கொள், என்னை உற்று நோக்கு, நீ குணம் பெறுவாய், ஆறுதல் பெறுவாய் என்று நமக்கு அழைப்பு தருகின்றார். உலகம் முழுமையும் இந்த கொரோனா தொற்றினால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிய போதிலும் நம்முடைய பாவங்களை நாம் மறுத்து ஏன் இறைவன் இந்த தண்டனைகளை மக்கள் மீது தருகின்றார் என்ற கேள்வி எழுப்புகின்றோமே தவிர, நம் பாவங்களை முன்வைத்து இறைவா எங்களை மன்னியும் என்று சொல்ல மறுக்கின்றோம். ஆக இந்த நற்கருணை நாதரை உற்று நோக்கும் போது என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்வதோடு மட்டுமில்லாமல் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டுமென்றால் நாம் நம்மை சுய ஆய்வு செய்து கடந்த காலங்களில் செய்த பாவங்களை இறைவனிடம் சமர்ப்பித்து, என் மகனே என் மகளே சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களை என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்க, நமக்கு பூரண சுகம் தர, இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்க, இந்த உலக மாயிலிருந்து நம்மளை விடுவித்து நாம் தேடுகின்ற அமைதியை பெற்றுத்தர தரவல்ல இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி, எனில் வாரும் இயேசுவே, என் உடலில் குடிகொள்ள வாரும் இயேசுவே என்று நம் உடலாம் ஆலயத்தில் இந்த நற்கருணை ஆண்டவரை வரவழைத்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் உறவுகளையும் இறைவன் முழுமையாக இந்த நற்கருணை நாதர் வழியாக நம்மை ஆசிர்வதிக்க அந்த நற்கருணை நாதரை உற்று நோக்கி மௌனமாக நம்மையும் நம் குடும்பங்களையும் மானிடத்தையும் சரணாகதி அடைய செய்வோம். நோயாளிகளை ஆசிர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே ஆண்டவரே உடல்நோயால் வருந்துவது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். இடைவிடா சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.
சகாயம் தேடினோ தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழவும் உமற்புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. மாண்புயரே வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளினவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமென். அருள் நீரை தேவதேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பை
சூசை முனியும் போற்றி அவர் தம் திருவாய்மை போற்றி அருள் நீரை தூதர் அமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் நீரை தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோ தேடுமாந்தரை தேற்றி காட்டிடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம் தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில் நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து உந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாய்மரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோ தீடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.